ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கம், பீகார் மக்களுக்கு என்னுடைய நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோனா, உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 1 வீக்காக நான் வீடியோ போட்டுக்க மாட்டேன். லாங் வீடியோ எதுவுமே போடலை. ஏன்னா நிறைய டென்ஷன் மைண்டில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி நமக்கும் நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரே நினப்பாக இருந்துச்சு. என்னென்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை பண்ணி பின்ன வரவே இல்லை. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. நானும் ஏன் வரலன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நான் எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாமே நானாக பண்ணது, யூடியூப்பை பார்த்து நானாக பண்ணது. எந்த யூடியூப்காரங்கள்ட்டையும் போய் நான் எது கேட்கல, ஹெல்ப் கேட்கல. நானாகவே எல்லாமே பார்த்து யூடியூப்பை பார்த்து நானாகவே எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணேன். ஸோ அதில் தான் கூகுள் ஆட்ஸ் வந்தால் தான் பணம் வருமா. ஸோ அந்த குட் நியூஸ் தான். எனக்கு கூகுள்லேருந்து பின் வந்துடுச்சு. இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சு. எங்கே வந்துச்சுன்னா, எங்கள் ஊருக்கு நான் 2 அட்ரஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்று கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்துருந்தேன்னா பீகார் அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே போய் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தேன், வந்துச்சான்னு வரவே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி காலை யதார்த்தமாக அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு, மறுபடியும் பின்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி காலைல தான் வந்துச்சு. அப்புறம் வந்தோடனே வெரிஃபிகேஷன் கொடுத்தேன், பின்னு ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கும் மேலே என்ன ஒரு பாக்கினா $100 இது பண்ணணும். $100 வந்தால் தான் நமக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு. பேமெண்ட் இன்னும் வரல. இப்போ தான் கூகுள் பின்னே வந்திருக்கு. ஸோ அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் தான், எல்லாருமே உங்கள் ஆதரவு தான். ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ஹாப்பி. நமக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்குமான்னு நடந்துருச்சு. எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ரீசன். உங்களோட ஆதரவு தான், உங்களோட சப்போர்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவ்வளோதான். ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். நான் எப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஸ்டார்ட் பண்ணால் நவம்பர் மாதம் எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸான வீடியோ போடல. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி நிறையா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக டெவலப் ஆகி, ஸோ அதுக்கப்புறம் 1 மாதத்தில் எனக்கு 1.5 மாதத்துல 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்தில் எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ பின் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம், உங்களோட சப்போர்ட் தான். ஸோ இந்த என் வீடியோவுக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு. நான் இப்போ மறுபடியும் பீகார் போக போகிறேன். இன்னொரு 10 days டைம் இருக்குது. அப்புறம் மறுபடியும் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோ போகிறேன். இப்போ எனக்கு எப்போ இந்த பின்னு வந்துச்சு அப்ளை பண்ணேன்னா எனக்கு தெரியல. $10 வந்தாலே அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அதை நான் கவனிக்கலை. மெயில் வந்துகிட்டே இருந்திருக்கு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இது பண்ணுங்கள், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. நான் கவனிக்கலை, மெயிலே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் யதார்த்தமாக யூடியூப் ஆகல தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துடுச்சு. ஓகே, பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் கூகுள் பின்னு வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் மறுபடியும் அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு டவுட், வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 நாள் எண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக 17ஆம் நாள் இன்றைக்கோட சேர்த்து 17 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, புது யூடியூபர்ஸ், நானும் புதுசு தான், இருந்தாலும் என்னை விட சின்ன யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபருமே நிறையா பேர் யூடியூப் சேனல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறேன், ஸோ கவலையே படாதீங்க, எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். ஆண்டவன் நடக்கும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. கவலையப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. உங்களோட பயணத்தில் யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் கண்டினியூஸாக போராடிக்கிட்டே இருங்க, உங்களோட எஃபெக்டை போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். சரிங்களா? நீங்கள் கண்டினியூஸாக பயணிச்சுட்டே இருங்க, அந்த இதில் நடக்கும். உங்கள் யூடியூப் இன்னும் பின்ன வரல, 1000 சப்ஸ்கிரைபர் வரல, கவலையப்படாதீங்க, வரும், நடந்துகிட்டே இருக்கும். அதுவாக நடந்துருக்கும். ஆரம்பித்து வைங்க, நீங்கள் ஆரம்பிங்க, கடவுள் முடிச்சு வைப்பார். சரிங்களா? ஆரம்பிங்க, கடவுள் முடிச்சு வைப்பார். கண்டினியூவாக போராடிட்டே இருங்க. 1000 சப்ஸ்கிரைப் வந்தாலும் சரி, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலும் சரி, இந்த மாதிரி கூகுள் பின்னாக இருந்தாலும் நல்லது நடக்கும். நான் ஹாப்பி. உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கணும். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் சரி, புது யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி நான் பின் வெரிஃபிகேஷன் பண்ணேன்னா அங்கேருந்து ஃபோன் நம்பர் சொன்னாங்க. அப்புறம் பின் நம்பர் மட்டும் வாங்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். கம்ப்ளீட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நமக்கு எதுவுமே நடக்கலையெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நம்ம ரூட்டு கரெக்டாக இருந்தால், நம்ம பார்த்து கரெக்டாக இருந்தால் அது நல்லதே நடக்கும். யாரும் அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தெரியுதா, அது பார்த்தாலும் அதை பண்ணுறா இதை பண்ணுறா, அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. ஸோ நம்ம பாதை கரெக்டாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ அவங்க சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, 1000 தடவை வந்தாலும் சரி, நம்ம மீறிட்டு போயிட்டு இருப்போம். நமக்கு நல்லது நடக்கும். எனக்கே நல்லது நடக்கக்குள்ள அவங்களுக்கு நடக்காதா, உங்களுக்கும் நல்லது நடக்கும். என்னோடய யூடியூபர்ஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்ன கேட்டது, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வரலையெல்லாம் நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பயப்படாதீங்க, தயங்காதீங்க, எடுத்து செய்யுங்க. எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் பாதையில் கரெக்டாக போய்ட்டுருங்க, கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும். ஸோ இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு, என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.